இப்போ நம்ம வந்து யூனிட் 1ல் டிஆர்சியில் செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டாபிக் வந்து டிசைன் ஏ சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம், செகண்ட் டாபிக் வந்து டிசைன் ஏ டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம். இப்போ கொஸ்டின் டேரெக்டாக போயிடலாம், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா இதில் பாதி ஸ்டெப் அப்படியே டிசைன் ஏ சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸாக அப்படியே ரிப்பீட்டட் தான், ஒரு ஸ்டெப் மட்டும்தான் ஆட் ஆகும். ஓகேவா? கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. டிசைனியர் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் பீம், ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் பீம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சிங்கிளியாக டபுளியான்னு கொடுக்கல. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து அது இதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து டிசைனர் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் பீம் ரெக்டாங்குலர் பீம் சொல்லிட்டாங்க, ரெக்டாங்குலர் செக்ஷன் சொல்லிட்டாங்க. எஃபெக்டிவ் ஸ்பேனே கொடுத்துட்டாங்க. போன சம்மில் கிளியர் ஸ்பேன் கொடுத்துட்டாங்க, இதில் டேரெக்டாக எஃபெக்டிவ் ஸ்பேனே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து வித் ஆஃப் பீம் வந்து 250 mm, பீமோட வித்து கொடுத்துட்டாங்க, பி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓவரால் டெப்த் வந்து 500 mm கொடுத்துட்டாங்க. டைமென்ஷன் மோஸ்ட்லி கொடுத்துட்டாங்க இந்த சம்மில். லோட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது எஃபெக்டிவ் கவர் கொடுத்துட்டாங்க. எஃபெக்டிவ் கவர் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் 50 mmன்னு அசியூம் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிவன், அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன கொஸ்டினில் ஃபைன் பண்ண சொல்கிறாங்களோ அதை எடுத்து எழுதிக்க போகிறீங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. இது அப்படியே நான் போன சம்மில் ரிப்பீட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? கொஸ்டினில் வந்து M20 FE415 ரெண்டுமே கொடுக்கவே இல்லை, நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். கொடுக்கலின்னா நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. எஃப்சிகே எம்முக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் எஃப்சிகே வேல்யூ, எஃப்இக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் எஃப்ஐ வேல்யூ. அடுத்த டைமென்ஷன், இந்த டைமென்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அந்த ஸ்டெப் நம்பர் போட்டு அதே எழுதுங்க. சேம் ஸ்டெப் டைமென்ஷன் வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதில் கேபிட்டல் டி தான் கொடுத்துருந்தாங்க, ஸ்மால் டி எஃபெக்டிவ் டெப்த்து கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த் வந்து ஓவரால் டெப்த்துலேருந்து 50 மைனஸ் பண்ணினா எஃபெக்டிவ் டெப்த் கிடச்சிரும். அடுத்தது லோட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், பி இன்ட்டு டி இன்ட்டு 25. அந்த டின்றது வந்து கேபிட்டல் டி. ஓகேவா? 25ன்றது யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட். அப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வரும். அது kN/m யூனிட் வரும். அப்போனா வந்து என்னது, உள்ளார வந்து மீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? இந்த லோடை வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன், மொமெண்ட் வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன், ஷியர் வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இது மூணுமே மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அடுத்தது ரெண்டுமே வந்து எம்எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இப்போ கொஸ்டினில் லோடு வந்து 14 கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின்லேயே வந்து லைவ் லோடு 10, டெட் லோடு 10, வின் லோட் 10, அந்த மாதிரி 4-5 லோட் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே 1/1 எழுதிக்கோங்க. எந்த சம் வந்தாலும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் என்னதுன்னா டோட்டல் லோட். அது கூட 1.5 மல்டிப்ளை பண்ணால் ஃபேக்டர் லோட். இதெல்லாம் போன சம் அப்படியே ரிப்பீட் ஆகுதா? சேம் மொமெண்ட்டுமே போன சம் அதே தான், WL²/8. அதே மாதிரி ஷியருமே போன சம்மில் வந்து அதே தான், VU = WL/2. சேம் MU லிமிட்டும் அதே ஃபார்முலா தான், அதே படி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். பட் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. என்னென்னா MU அதே கண்டிஷன் தான், பட் இங்கே என்னது ஆன்சர் வந்து MU வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்னது, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன்னா பாட்டம்லேயும் நம்ம டிசைன் பண்ணணும், டாப்லேயும் டிசைன் பண்ணணும். அப்போனா என்னது, டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம். ஓகேங்களா? இப்போ மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போன சம்மில் ஸ்டெப் நம்பர் 9 வந்து AST மட்டும் தான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா அது வந்து சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமு, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். பட் இந்த சம்மில் ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமு, அது டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம்னு சொல்கிறாங்க. மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரெண்டு கண்டுபிடிக்கணும். இதில் AST ASC ரெண்டுமே பேஜ் நம்பர் 96லேயே ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ASTன்றது பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டென்ஷன், இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் AST. ASCன்றது கம்ப்ரெஷன் ஜோன், இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேவா? சேம் இந்த ஸ்டெப் அப்படியே வந்து போன சம்மில் போட்ட அதே ஸ்டெப் தான், வேல்யூஸை மட்டும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் மோடில் செட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. இல்லை கேல்சியில் வந்து செட் பண்ணி ஆன்சர் என்னது சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. கேல்சியில் டேரெக்டாகவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்தது என்னது, ஈக்குவேஷன் மோட் போட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்தது என்ன, ASC வந்து கம்ப்ரெஷன் ஜோன். இந்த ஃபார்முலாவும் பேஜ் நம்பர் 96ல் இருக்குது, இதுவுமே பேஜ் நம்பர் 96ல் இருக்குது. இதில் வந்து MU வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், MU லிமிட் கண்டுபிடிச்சிட்டு FSC என்னான்னு தெரியாது. Dன்றது வந்து எஃபெக்டிவ் டெப்த்து, D' கவர். நல்லா பார்த்துக்கும், இந்த D' வந்து கவர் கொஸ்டினில் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் 50 mm. ஓகேவா? அடுத்து FSCக்கு வந்து ஃபார்முலா வந்து அதே 96ல் ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ண வேண்டாம். அதை விட சிம்பிளான ஃபார்முலா வந்து FI/1.15ன்றது வந்து பேஜ் நம்பர் 70ல் டயக்ராமில் இருக்கும். ஒரு கிராஃப் டயக்ராம் வரும், அந்த டயக்ராம்லேயே இருக்கும் இந்த ஃபார்முலா. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு FSC கிடச்சிரும். எடுத்து டேரெக்டாக போட்டிங்கன்னா உனக்கு ஒரு ஆன்சர் வரும். ப்ரொவைட் 2 bars ஆஃப் 16 mm டயா. இந்த 2 bars வந்து என்னென்னா ASC.
இதுதான் இந்த 2 பாரை தான் சொல்கிறாங்க. இதே போன சம்மில் வந்து இதே டயக்ராம் தான், பட் இதை வந்து நம்ம 10 mmன்னு எடுத்திருப்போம். ஓகேவா, 10 mmன்னு எடுத்து போட்டுருவோம். ஏன்னா சிங்கிளி இது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுன்னு. இது வந்து என்ன சொல்கிறது, ஏஎஸ்சி கண்டுபிடிக்கிறதுனால இதோட இங்கே 20 போட்டிருந்தா அதை விட கம்மியாக வந்து கொடுத்துக்கோங்க. 16 mm நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஷியர் ஸ்ட்ரெஸ் சேம் அதே ஸ்டெப் தான், வேறு இதெல்லாம் மாறல. அப்போனா என்னது, சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமுக்கும் டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இதுதான். இந்த இடமும் இந்த கண்டிஷன் மட்டும்தான், மற்றது எல்லாம் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமில் வர்ற அதே ஸ்டெப் தான். ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா யூனிட் 1 டிஆர்சிஇ, அதாவது டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ், செமஸ்டர் 5ல் யூனிட் 1ல் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது சிங்கிளி இல்லைன்னா டபுளி. ஓகேவா, லிமிட் ஸ்டேட் மெத்தடில் சிங்கிளியை படித்தாலே போதும், டபுளி வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. டபுளியில் என்ன ஸ்டெப்பு, ஏசி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா, அப்போ 13க்கு 13 மார்க் எடுக்கலாம். பட் நான் இதை வந்து சுருக்கி தான் வச்சுருப்பேன், ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன்ப்பா. இது வந்து லென்த்தாக போகணுன்னா இன்னும் நிறையா ஸ்டெப் இருக்குது, நிறைய ஸ்டெப்பை எலாபரேட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் படித்தாலே போதும், இந்த சப்ஜெக்டில் இந்த யூனிட்டில் இருக்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு லக் இருந்ததுன்னா இந்த யூனிட்லேயே வந்து 15 பார்ட் சியுமே கேட்கணுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆல் தி பெஸ்ட்ப்பா, தேங்க்யூ.